ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேசிக் மிரர் ஒர்க் எம்ப்ராய்டரி எப்படி செய்கிறதுன்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாம். நான் ஃபேப்ரிக் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபேப்ரிக் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ராய்டரி ரிங், இது நான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மிரர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் கிடைக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு, க்ளூ, நீடில் அண்ட் சிசர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ரிங்கில் ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஒர்க் முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த எம்ப்ராய்டரி பார்த்தோம்னா பல்கியாக தெரியும் மேலே. ஸோ நம்ம ரொம்ப டைட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லூஸாக ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு ஸ்டிச்சஸ் ஃபார்ம் ஆகாது சரியா. ஸோ கரெக்டாக மீடியமாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம மிரர் எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிரரை ஸ்டிக் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. லைட்டாக ட்ரை ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் பார்த்திங்கன்னா 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இதில் இருக்கும். அதை நம்ம பிரித்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். நல்லா லென்த்தியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டபுளாக போட போகிறோம் நீடில். இப்போ நான் டபுளாக போட்டு வச்சுருக்கேன். இது இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். நமக்கு அந்த திக்னஸ் தேவை. இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம கீழேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி மேலே கொண்டு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் செகண்ட் பாயிண்டில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு கீழேயே பக்கத்தில் தேர்ட் பாயிண்டில் நம்ம கீழேருந்து நீடில் மேலே திருப்பி கொண்டு வரணும். இப்போ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஃபோர்த் பாயிண்டில் நம்ம நீடில் கீழே விடணும். அதுக்கு பக்கத்தில் இருக்க 5th பாயிண்டில் நாம் நீடில் மேலே கொண்டு வரணும். அதுக்கு ஆப்போசிட்டில் 6th பாயிண்டில் நம்ம கீழே கொண்டு போயிடணும் நீடில். சேம் ப்ரொசீஜரில் நாம் அடுத்ததும் செய்யணும். இப்போது நாம் 6க்கும் 1க்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸில் நம்ம நீடில் மேலே கொண்டு வரணும் 9th பாயிண்டில். ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இந்த சைடில் மிடில் 10ல் நம்ம விடணும். அதுக்கு பக்கத்தில் 11ல் நம்ம மேலே கொண்டு வரணும். அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் 12ல் விடணும். இந்த சைடில் இருக்க இமேஜில் உங்களுக்கு ரெட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீடில் மேலே கொண்டு வரத்துக்கான பாயிண்ட்ஸ், ப்ளூ பாயிண்ட்ஸ் எல்லாமே நீடில் கீழே கொண்டு போகிறதுக்கான பாயிண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு இந்த ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறது காட்டுறேன். ஸோ நம்ம அவுட்டர் எட்ஜில் நீடில் மேலே கொண்டு வந்துடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீடில் சென்டர் ஆஃப் த மிரர் நம்ம கொண்டு போயிட்டு எந்த சைடு நமக்கு த்ரெட்டு வெளியில் கொண்டு வந்தோமோ அந்த டைரெக்ஷனில் வச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட்ட எல்லா ஸ்டிச்சஸ்க்கு கீழே நம்ம நீடில் கொண்டு போயிட்டு நம்ம இப்போ வெளியில் எடுத்த த்ரெட்டையும் நீடிலுக்கு அடியில் கொண்டு போகிட்டு புல் பண்ணிடணும். வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் சேம் ப்ரொசீஜர் பண்ணுறேன். எல்லா ஸ்டிச்சும்
நீடிலுக்கு மேலே வரணும். ஸோ நீடில் வந்து லாஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ த்ரெட்டை வந்து நீடிலுக்கு அடியில் கொண்டு போயிட்டு நம்ம புல் பண்ணிடணும். சேம் ப்ரொசீஜர். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரணும். இதே ப்ரொசீஜரில் ஃபுல் சர்க்கிளும் நம்ம கவர் பண்ணணும். இந்த மாதிரி மிரர் ஒர்க் வந்து நீங்கள் உங்களோட saree பல்லூஸில் செய்யலாம், துப்பட்டாஸில் செய்யலாம். குஷன் கவர்ஸ் உங்கள் வீட்டில் இருக்குங்க, அதை கூட நீங்கள் இதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போல்லாம் நம்ம கிளாத் ஹேண்ட்பேக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் எம்ப்ராய்டரி. இதில் நீங்கள் வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணணுன்னா பீட்ஸ் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சேம் ப்ரொசீஜரில் ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நம்ம நீடில் வந்து ஃபேப்ரிக்கில் விடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு எல்லா ஸ்டிச்சுக்கு அடியில் நம்ம நீடில் விட்டு நம்ம த்ரெட்டை வந்து புல் பண்ணிடணும். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நான் நீடில் கீழே கொண்டு போயிட்டு செக்யூர் பண்ணுறேன் நாட் போட்டு. ஸோ இப்போது நமக்கு அவுட்புட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதே நான் saree பல்லூஸில் செஞ்சுருக்கேன். சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செய்யலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.